தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அழுது கொண்டே பதவியேற்றார் திமுக முன்னாள் அமைச்சர். அழுது கொண்டே பதவியேற்றார் திமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் விழா நடைபெற்றது. சட்டசபையில் முதலில் தமிழக வெற்றிக்கழக உறுப்பினர்கள் பதவியேற்றார்கள். பின்பு திமுக உறுப்பினர்கள் பதவியேற்றார்கள். வெற்றி பெற்ற திமுக முன்னாள் அமைச்சர் அழுது கொண்டே பதவியேற்றார். ஆம், அவர் வேறு யாருமல்ல, துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்றவர் சேகர்பாபு. துறைமுகம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் திமுக அமைச்சர் சேகர்பாபு. இவர் வெற்றி பெற்றார். இவர் தமிழர் கிடையாது, தெலுங்கர், நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். சென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இதன் காரணமாகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே கொளத்தூரில் தோல்வியடைந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்விக்கு துறைமுகம் சேகர்பாபு ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு சென்னையில் அடாவடித்தனம் பண்ணினார். இவர் அமைச்சராவதற்கு முன்பாக அதிமுகவில் இருந்தார். கட்ட பஞ்சாயத்து பண்ணுவது, சமூக விரோத செயல்கள் செய்வது, இதுதான் இவருடைய வேலை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காதல் திருமணம் செய்த தனது மகளுக்கு எதிராக அவருடைய காதல் கணவரை இவர் கொலை செய்ய முயன்றதாக அவருடைய மகளே குற்றம் சாட்டியிருந்தார். அந்த அளவுக்கு இவர் சென்னையில் ஒரு தாதாவாக வலம் வந்தவர். திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நேற்றைய தினம் பொறுப்பேற்ற பொழுது அழுது கொண்டே பொறுப்பேற்றார். திமுக ஆட்சியில் ஒரு தாதாவாக சென்னையில் வலம் வந்தவர். திமுக முதலமைச்சருக்கு கூட அந்த அளவுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அளவுக்கு சென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தவுடன் அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் இழந்து விட்டார். தற்பொழுது வெறும் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற திமுக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு கடந்த காலத்தை நினைத்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுதபடியே பதவியேற்றார். இப்போ தான் அழ ஆரம்பிச்சிருக்காப்புல. இன்னும் 5 வருஷம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கும். இனி டெய்லி அவருக்கு கண்ணீர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சென்னையில் ரவுடித்தனம் பண்ணியவர் தான் இந்த சேகர்பாபு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர்றாங்க. நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்ற பிறகு இந்து சமய அறநிலையத்துறையில் நடைபெற்ற ஊழல்களை புறம் கலைந்து நடவடிக்கை எடுக்கணும். எந்தெந்த இதில் ஊழல் நடந்திருக்கு, இந்து சமய அறநிலையத்துறையில் எந்தெந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஊழல் நடந்திருக்கு, காணிக்கையில் யார் கை வச்சிருக்கா, இதெல்லாம் நடவடிக்கை எடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு எதிராக தமிழக வெற்றி கழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அவரை சிறையில் தள்ள வேண்டும்.